வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பாக்குத்தோப்பு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்ல வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பாக்குத்தோப்புங்க. நல்ல ஒரு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷனோடு சேர்ந்தாப்பில் இருக்குதுங்க இந்த இடம். இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான ஏரியாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பசேன்ட்டு எப்போவுமே இருக்கும். வெயில் காலத்தில் கூட உங்களுக்கு நல்ல கூலிங்காக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வைக்கிறதுக்கு, இல்லை உள்ளேயே வந்துட்டு அக்ரி பண்ணிவிட்டு உள்ளேயே ஸ்டே பண்ணுறாப்புலலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான ஒரு லேண்டாக இருக்கும். சுற்றியும் பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க இந்த இடம். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸு லொக்கேஷனோடு அமைஞ்சாப்பில் இந்த ஏரியா இருக்குதுங்க. ஃபுல்லாக வந்துட்டு பாக்குத்தோப்பு தாங்க. மொத்தமாக 2 ஏக்கர் இருக்குது. இந்த 2 ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. உள்ளே வீடோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடு இருக்கிறனால நீங்களே அங்கே இருந்துக்கலாம். இல்லாட்டி லேபர்ஸ்க்கு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதை லேபர் தங்கறதுக்கும் வச்சுக்கலாம், இல்லை ஃபார்ம் ஹவுஸை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேரளாவில் அட்டப்பாடி அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் இருக்குதுங்க. மன்னார்காட்லேருந்துட்டு கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூர் ரோட்லேயே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். நல்ல ஒரு அக்ரிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க. பாக்குத்தோப்பு ஃபுல்லாகவே வந்துட்டு 2 ஏக்கருமே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. 2 ஏக்கரையும் சேர்த்தியே பார்த்திங்கன்னா 45 லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தாங்க இந்த இடமே இருக்குது. இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட கடைசியில் பாருங்கள், நம்பரும் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லேபர்ஸில் தங்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் அமைஞ்சிருக்குங்க தோப்புக்கு, பாக்குத்தோப்புக்கு நடுவுலேயே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் இருக்குதுங்க. 45 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தமாக. கோயம்புத்தூர் பக்கத்தில் அட்டப்பாடி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குங்க. கேரளா மாநிலத்தை சேர்ந்தது இந்த இடம். ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்குது. இந்த இடத்த பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கீழே 2 ஏக்கர்னு இருக்கும். அதை தொட்டினா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் டிஸ்கிரிப்ஷன். இல்லாட்டி மோர்ன்ட்டு கூட கூட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டினாலும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியலனா கூட இந்த வீடியோவோட கடைசியிலே நம்பரும் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்தமாக 2 ஏக்கர் தாங்க இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். வருமானம் வந்துட்டு வர வகையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. ஹில் ஸ்டேஷனோட அப்படியே அமைஞ்சாப்பில் இருக்குது. அப்புறம் நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா சந்துரு ப்ராப்பர்ட்டிஸுங்கிற பேரில் வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சுருக்கோம். அதுலேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் யூடியூப்பில் போகிற வீடியோஸு அதுலேயும் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயே டைரெக்டாக பார்த்துக்கலாம். யூடியூப்பில் போய் தேடணுங்கிற அவசியமே இல்லை. ப்ளேலிஸ்ட்லேயும் உங்களுக்கு மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் தேடி பார்த்து வாங்கிக்கலாம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருவோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கீழே பாருங்கள், நம்பரை கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.